இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரே. ஆம் தகப்பனே, அதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரனாகி தாவீது சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனான தாவீது சொன்னது போல அப்பா நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டும் போற்றிக் கொண்டும் அப்பா கேருபீன்கள் சேராபீன்கள் சொன்னது போல நீர் பரிசுத்தர் 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 என்று புகழத்தக்கதான கிருபைக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்களை தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணிக்கையில் அடங்காத அப்பா அன்பை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உபாகமம் 26:19 நீர் சொல்லி இருக்கிறீரே, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன வல்ல தகப்பன் உடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட இருந்து எங்களை புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் நீர் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறாப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற ஜாதிகளை பார்க்கலும் தகப்பனே நீர் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு பல நன்மைகளை நீங்க செய்திருக்கிறீங்க. பாடுகளின் மத்தியிலும் தகப்பனே நாங்கள் கடந்து வரத்தக்கதான பலனை நீர் கொடுத்திருக்கிறீங்க, மன உறுதியை கொடுத்திருக்கீங்க. நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாங்கள் கடந்து வருகிற கிருபைகளுக்காக, இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் நிற்கத்தக்கதாக நீர் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்காக, அநேகருக்கு நீர் எங்களை சாட்சியாக வைத்திருக்கிற கிருபைகளுக்காக அப்பா உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களை காட்டிலும் எவ்வளவோ பலவீனங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள், கலக்கங்கள் வந்த போதிலும் எங்களை நீர் தூக்கி நிறுத்தி அப்பா இந்த நாளிலே உம்மை துதிக்க ஒரு புதிய ஆண்டுகளை காண நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, தயவு இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று இருந்தோர் இன்று இல்லை என்ற ஒரு பொல்லாத இந்த நிலையிலே தகப்பனே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதில் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. ஆம் தகப்பனே, மீண்டும் ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே என்னை வாழ வைத்திருக்கிற கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். கடந்த நாட்களிலே எவ்வளவோ சுகவீனம், பலவீனம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொன்னாங்க. ஆனா எல்லாவற்றையும் நீர் முற்றிலும் முறியடித்து போட்டு ஜெய கிறிஸ்துவாகிய நீர் என்னோட கூட இருந்து என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாளிலே நான் நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிற கிருபைகளுக்காக தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை மறவாத இருதயத்தை எனக்கு தர வேண்டுமாறு கூட நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன். அப்பா, இந்த நாளிலும் எங்களுடைய உலகத்தின் காரியங்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். தகப்பனே, செல்வி மகளுடைய வேதனைகள் எங்களுக்கு தெரியும் தகப்பனே. அந்த தேசத்திலே குடியிருக்கிற மக்களின் வேதனைகள் எங்களுக்கு தெரியும் அப்பா. நினையாத நேரங்களிலே குண்டுகளை போட்டு மக்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த இடத்திலே நீ சமாதானத்தை தாங்க. உம்முடைய அன்பு அந்த மக்கள் மத்தியிலே ஊற்றப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அதிகாரிகளுடைய உள்ளங்களிலே உடைய அன்பு ஊற்றப்படுறப்பா. எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை தாங்கப்பா. தகப்பனே, பக்ரைன் போன்ற இடங்களிலே அப்பா, ஈரான் போன்ற இடங்களிலே, ஈராக் போன்ற இடங்களிலே, பாலஸ்தீன நாடுகளிலே ஏற்படுகிறதான இந்த யுத்தங்களை உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த யுத்தங்களில் செயல்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பார்வோனின் கடின இருதயத்தை நொறுக்கிய தேவன் தாமே அவர்களுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் நீ நொறுக்கி போட்டு எல்லாரோடும் அன்போடும் ஐக்கியத்தோடும் தகப்பனை செயல்படத்தக்கதான கிருபைக்குள்ளாக நீர் வழி நடத்துங்க. அப்படியாக நீர் நன்மைகளை செய்ய போகிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உலகத்தின் மக்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. புதிய ஆட்சி வந்தாலும் அப்பா, அதுல எத்தனையோ குழப்படிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலக பிரகாரமான கண்களிலால் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எது உண்மை எது தீமை என்பது எங்களுக்கு தெரியாதபடி நாங்கள் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறியத்துக்குதான ஞானம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். அதிகாரிகளுடைய உள்ளங்களிலே பேசும் புதிதாக முதல்வராக வந்திருக்கிற மகனோடு நீர் இடைப்படுங்க அப்பா. உம்முடைய பிள்ளை தகப்பனே. ஆனால் உம்முடைய காரியங்களை விட்டு அப்பா, அந்நிய தேவதைகளை வழிபடுவதை கூட நாங்கள் பார்த்தோம். உருண்டு புரண்டு எழும்பியதை கூட நாங்கள் பார்த்தோம். நீர் வேதாந்தத்திலே சொல்லி இருக்கிறீரே, அப்படிப்பட்ட மக்களுக்கு தண்டனை உண்டு என்பதாக சொல்லியிருக்கே. ஆனால் அவர்கள் உணர்ந்து திருந்தி அப்பா, உம்முடைய நாமத்தை மட்டும் பறைசாற்றத்தக்கதான கிருபைக்குள்ளாக நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய நாமத்திற்கென்று அவர்கள் செய்கிற ஊழியத்திலே சிறப்பாய் செயல்பட, தேசத்தை நல்ல விதமாக ஆட்சி செய்ய, தீமைக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு அப்பா, எல்லா காரியங்களிலும் புதிய தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாக நீர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அவர் செய்கிற ஊழியத்திலே அப்பா, இந்த தேசத்தை பாதுகாக்கத்தக்கதான ஞான இருதயங்களை கொடுங்க. அதன் நிமித்தமாக இந்த தேசத்தின் மக்கள் அப்பா நல்ல விதமாக வாழ, சுவீட்சமாய் வாழ, சமாதானமாய் வாழ, ஒருவருக்கொருவர் அன்பில் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைக்குள்ளாக வழி நடத்துக்கப்பா. அந்த பட்ஜெட்டை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கும் அந்த பட்ஜெட்டினாலே நன்மைகள் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க. தீமைகள் அல்ல தகப்பனே. பணக்காரர்கள் மட்டும் வாழ்ந்தால் போதாதப்பா. ஏழை எளிய மக்கள், உண்மை அண்டி பிடிக்கிற மக்கள் அப்பா, எத்தனையோ பேர் துன்பத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் உண்மை விடாதபடிக்கு அப்பா, ஜீவனுள்ள தேவனையே நம்பி ஜீவிக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த பட்ஜெட்டானது காணப்பட நீர் உதவி செய்யுங்கப்பா. நாட்டின் அரசியலிலே எத்தனையோ குழப்பங்கள், போராட்டங்கள் தகப்பனே. தகப்பனே, நான் இந்த கட்சியை சார்ந்தவனே என்று துணிந்து தீமை செய்கிற மக்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கொலை, கொள்ளை, அடி தடி என்ற காரணங்களுக்காக ஈடுபடுகிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கட்சியோ ஒன்றும் செய்யாது என்பதை அவர்கள் அறியாமல் அப்பா, அவர்கள் நிர்மூலமாக நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் வாலிப பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ பாதுகாப்பு இல்லை தகப்பனே. ஆனால் கேட்டால் நான் இந்த கட்சியை சார்ந்தவன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒரு ஆணவமான பேச்சை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து எங்களுடைய தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். இப்படிப்பட்டதான சத்ருவின் பொருளாத கிரியைகள், அந்தகார சக்திகள் எல்லாவற்றிலிருந்து தகப்பனை நீர் பரிசுத்தமாய் எங்களை வாழ, எங்களை நீர் பக்குவப்படுத்துங்கப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா, உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இல்லாவிடில் நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாதப்பா. எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்களுக்கு ஒரு பயத்தையும் திகிலையும் கலக்கத்தையும் கொடுக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு கல்லூரிகளையும் நடத்துவதற்கு, அதை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு நல்ல அதிகாரிகளை நீங்க தாங்க. அந்த கல்வி அதிக நிலையங்களிலே பணிபுரிந்து ரிட்டையர்டான அந்த பர்சனை அவர்கள் போடத்தக்கதாக, ஒன்றும் தெரியாத ஆட்களை கொண்டு வந்து போட்டு அந்த அரசாங்கத்தை நடத்த முடியாதே தகப்பனே. அந்த கல்வி நிலையங்களை நடத்த முடியாதே. எத்தனையோ கல்லூரிகளிலே பிரின்சிபல் இல்லாமல்
ஆசிரியர் லெக்சரர்ஸ் இல்லாமல் அப்பா பிள்ளைகள் அலைமோதுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோர் எவ்வளவோ எண்ணங்களோடு ஒரு எதிர்காலத்தோ நல்ல நோக்கத்தோடு தங்களுடைய பிள்ளைகளுக்கு பணத்தை கட்டுகிறார்கள். அந்த பிள்ளைகள் படிக்க முடியாதபடி அந்த இடங்களிலே ஆசிரியர்கள் இல்லாதபடி தறிகட்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். தரங்கட்ட நிலை காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நீங்க மாற்றுங்கப்பா. நீங்க மாற்றுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களால் எல்லாம் முடியும் தகப்பனே. உமா எல்லாம் நடக்கும் ராஜா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நடக்கும் தகப்பனே. நீர் மகிழ்ச்சியின் நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் மகிழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். எக்காலத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி தகப்பனே உடைய பாதத்திலே அமர்ந்து எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து இந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக எங்களுடைய குழுவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு தகப்பனே நீ எத்தனையோ பதில்களை கொடுத்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமாப்பா, 1000 நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை மறந்து நாங்கள் போக மாட்டோம் அப்பா. எக்காலத்திலும் உண்மை மறந்து நாங்கள் போகாதபடி உம்முடைய அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக, தயவு இரக்கங்களுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சோர்வுற்ற வேளையில் எல்லாம் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, தூக்கி நிறுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அந்த சோர்விலே மடிந்து போகாதபடி எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உண்மை நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நல்ல எபினேசர என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். ஆமாப்பா, நாங்கள் தேவையோடு இருக்கும்போது உம்முடைய பாதத்திலே கேட்கும் போது நீர் எங்களை கரம் பிடித்து தூக்குகிற தேவனாய் இருக்கிறீர். ஆம் தகப்பனே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் தீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுசினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அம்மப்பா, எங்கள் மேல் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறேன். இப்பொழுது ராஜசேகர் குடும்பத்தை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக மகனை உடைய சந்நிதிக்கு எடுத்துக்கொண்டீர் என்பது தெரியாது. இந்த உலகத்தில் இருந்து பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் பார்க்க முடியாது என்று சொல்லாத ஒரு நிலைமைக்கு நீர் மகனை பரிசுத்தமாய் எடுத்துக்கொண்டீர். உடைய ராஜ்யத்துல நீர் சேர்த்து கொண்டீர் அப்பா. ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்து மகனை எடுத்துக்கொண்டீர் அப்பா. வேதனையில் உண்மை தேடி நேசித்து அப்பா மகன் இடத்துல ஒப்பு கொடுத்த கிரியைகளுக்காக அன்பிற்காக மட்டும் நன்றி செய்கிறோம். ஆனால் விட்டு சென்ற குடும்பத்தை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷனை இணைக்கிறது நீரப்பா, பிரிக்கிறது நீராக இருக்கக்கூடாது தற்படி. இப்படியாக அநேக குடும்பங்கள் துன்பமான சூழ்நிலையில் இருக்குது. அந்த மக்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சிறு குழந்தையுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். மகளுடைய மன கிளேசங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. நீர் மகளோடு இடைப்படுங்க ராஜா.
நீர் மக்களோடு இடைப்படுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் மகளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுங்க. என் மகளுக்கு கொடுத்தீங்க. நான் உன்னோட கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று என்னுடைய மகளுக்கு கொடுத்தீர். அப்படியாக அந்த மகளுக்கும் நீர் கொடுங்கப்பா. நான் உன்னோட கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று மகளை நீங்க வழி நடத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்க. உலகத்தின் அன்பும் மாயை தகப்பனே, அந்த உலகத்தின் அன்பின் மாயை நினைத்து வேதனைப்படாதபடி உம்முடைய அன்பிலே மகள் நிலைத்திருந்து தன்னை ஒப்பு கொடுத்து நீர் மகளை நடத்தி வழி நடத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோப்பா. எத்தனையோ நன்மைகள் ஒவ்வொருவரிடத்திலிருந்து வந்தாலும் மரத்திலிருந்து கிடைக்கிற நன்மையை பார்க்கிலும் சிறந்தது அல்ல தகப்பனே. நீர் மகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகளுக்கு இருக்கிற மன கிளேசங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போங்க. தனிமையில இருக்கும்போது உண்மையே தூக்கி பார்க்கிற மகளாக, உம்மிடத்திலேயே பேசி உறவாடுகிற மகளாக, உண்மையை நோக்கி பார்த்து அந்த பிள்ளையை ஞானமுள்ள மார்க்கத்திலே வளர்க்கக்கூடிய ஒரு தாயாக மகளை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அந்த இடங்களிலே மகளை ஒரு சாட்சியாக நிறுத்துங்க தகப்பனே. தகப்பனே, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன வல்ல தேவன் அந்த மகளோடு கூட இருந்து மகளை பாதுகாத்துக் கொடுங்க. குடும்பத்தின் மக்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுங்க. கலக்கத்தை எடுத்து போடுங்கப்பா. அன்பின் ஆவிகளையும் ஆறுதலின் ஆவிகளையும் தேர்தலின் ஆவிகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அப்படியே நீ செய்ய போகிற கிருபைகளுக்காக, நடத்த போகிற அன்பிற்காக நமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களுடைய உலகங்களிலே அப்பா தாயை இழந்து தகப்பனை இழந்து வாடி தவிக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சிறு பிராயத்திலே எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் போது அது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட வேதனைகள் வேண்டாம் சாமி. குடும்பங்களுக்கு அப்படிப்பட்ட வேதனைகள் வர வேண்டாம் தகப்பனே. நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீங்க வேலையெடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்படிப்பட்டதான பொல்லாத நோய்கள் எங்கள் சரீரங்களில் வராதபடிக்கு அப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய சரீரங்களை கத்தி ஒன்று உடைய சித்தம் இல்லாதபடி படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீங்க அப்படித்தானப்பா சொல்லுவீங்க, என்னுடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய சரீரத்திலே கத்திகள் படாது என்பதாக நீங்க சொல்லியிருக்கீங்களே. அப்பா எங்களுடைய சரீரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே, உலகத்திலே எத்தனையோ மருத்துவமனையில இப்படிப்பட்டதான துன்பங்களில் துயரங்களில் இருக்கிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. எவ்வளவு கொடிய காலமப்பா, எவ்வளவு கொடிதா இருக்கிறது தகப்பனே. என்ன காரணத்துக்காக இப்படிப்பட்ட நோய்கள் வருகிறது? கால சூழ்நிலைகளால, சூரிய வெப்பத்தினாலா, உணவு பழக்க வழக்கங்களா எங்களால் ஆராய்ந்து அறிய முடியவில்லை அப்பா. அப்படிப்பட்டதான செயல்களிலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்ள வழி தாங்கப்பா. எங்களுக்கு வாசல்களை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோமே, நாங்க ஏன்ப்பா வெட்கப்படணும்? நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், எங்கள் உலகத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். முதலாவது எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உடைய ரட்சிப்புக்குள்ளாக வரத்தக்கதாக, சிறு பிள்ளைகள் இருந்து நாங்கள் வரை ரட்சிப்புக்குள்ளாக வரத்தக்கதாக உண்மையை நாங்கள் சேவித்து நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களை பார்க்கிற பிள்ளைகள் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதான கிருபைக்குள்ளாக எங்கள் நடை உடை பாவனை சொல் செயல் எல்லாவற்றையும் நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுங்க. தகப்பனே, நீ அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக, தயவு இறக்கங்களுக்காக உனக்கு நன்றி செலுத்துறப்பா. மருத்துவமனைகளை நாங்கள் பார்க்கிறோம். மருத்துவர்கள் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். தேவையில்லாத மருந்துகளை கொடுத்து அப்பா அந்த மருந்துகளினாலே மரணம் சந்திப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பிள்ளைகளை படிக்க அனுப்பிய இடத்திலே அப்பா எத்தனை பிள்ளைகள் இறந்து போகிறார்கள் தகப்பனே. என்ன நோக்கத்தோடு குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களை படிக்க அனுப்பி இருப்பார்கள்? தங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு நம்முடைய பிள்ளைகள் படித்து வந்தால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறேன். அந்த நேரத்திலே அப்பா அந்த பிள்ளைகள் இறந்து போனால் எப்படி இருக்கும் தகப்பனே? மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. மருத்துவமனையில பயன்படுத்துகிற மருந்துகள் பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக அரசு மருத்துவமனைகளை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற சுவாமி. எத்தனையோ இடர்பாடுகளப்பா. எந்த இடங்களில் போனாலும் மருத்துவர் இல்லை, செவிலியர்கள் இல்லை, ஆயாமார்களை வைத்து வேலை வாங்குறார்கள். படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ன செய்வார்கள் தகப்பனே? அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் வைத்து வேலை வாங்கி அப்பா ஏழை எளிய மக்களை கஷ்டத்திற்குள்ளாக ஆழ்த்துகிறதான இந்த அரசாங்க மருத்துவமனைகள்
பிரைவேட் மருத்துவமனைகளிலே பணக்கொள்ளையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு இடங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்க ஊற்றுங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த இடங்களிலே காணப்படும். தங்களுடைய கடமைகளை உண்மையும் உத்தமமாக ஒரு அன்பின் நிமித்தமாக நடத்த மனித நேயத்தோடு செயல்படத்தக்கதான கிருபைக்குள்ள ஒவ்வொரு ஒருத்தரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கொடுத்த கல்வி எதற்காகப்பா? மக்களை நேசித்து மக்களுக்கு பயன்படுத்தத்தான தகப்பனே. என்ன நோக்கத்தோடு அந்த மருத்துவத்தை படிக்கிறார்கள், டாக்டராக வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. ஆம் தகப்பனே, இந்த காலத்திலே பண ஆசையினாலே எல்லாரும் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். நீர் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஆம் தகப்பனே, கேரளாவில் வருகிறதான இந்த புதிய நோயை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நோயானது அப்பா எங்களுடைய தேசங்களுக்கு பரவாதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேரளாவில் அந்த நோயினாலே அநேக மக்கள் இறந்து மடிந்து போகாதபடிக்கு நீர் அந்த நோயை அந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி போட வேண்டுமாறு கூட எனக்கு அப்படியே நீ செய்ய போகிற கிருபைகளுக்காக, தயவு இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போர் முனையில இருக்கிற ஒவ்வொரு போர் வீரர்களையும் கூட உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த இடங்களிலே ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ மக்கள் அப்பா ரத்தம் சிந்துகிறார்கள் தகப்பனே. உமக்கென்று ஊழியத்தை செய்யும் போது அநேகர் ரத்தத்தை சிந்துகிறார்கள். புற மதஸ்தர்களால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பொய்யான சாட்சிகளை சொல்லி சிறையிலே அடைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு எத்தனையோ கிருபைகளை கொடுத்து நாங்கள் ஒரு நல்ல இடத்திலே இருந்து உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல தகப்பனை ஒவ்வொரு மிஷினரிகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு தேவாலயங்களையும் கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்கும் இருக்கிறார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னது போல இந்த நாட்களிலே அப்படி இருப்பதை நாங்கள் அறிகிறோம். எங்கு பார்த்தாலும் கூடுகைகள், எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம். சுவாமி, உடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீரே. எத்தனை ஆலயங்கள் எடுக்கப்பட்டாலும், எத்தனை வீடுகளிலே இல்ல திருச்சபைகள் வளர்ந்து பெருகிறது தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அதை நடத்துகிற பிள்ளைகளுக்காக அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு எந்த இடரும் வராதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு கூட கஞ்சிருப்போம். உற்சாகத்தோடு செய்கிறவனுக்கு தேவன் உண்மையா இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு கூட கஞ்சிருப்போம். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. வாலிப பிள்ளைகளை நீங்க வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. எங்க தேசத்தில் இருக்கிற மது லாகிரி போன்ற பஸ்ஸுகள் எல்லாம் எடுத்து போட நீங்க உதவி செய்யுங்க. இந்த அரசாங்கம் எல்லாவற்றையும் எடுத்து போடுவேன் என்று சொன்னாங்கப்பா. அது வெகு விரைவிலே நிறைவேறத்தக்கதான கிருபைக்குள்ளாக நீர் வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி துதிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப. கிருப 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 கட்டுகளை நீக்கினது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப, வல்லமையை அளித்தது உங்க கிருப, வரங்களை கொடுத்தது உங்க கிருப. கிருப 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 கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடு. ஆம் தகப்பனே, உடைய ஆவின் மரங்களினாலும் அக்கினியின் அபிஷேகங்களினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி எல்லா கட்டுகளையும் நீர் முறித்து போடுகிற கிருபைகளுக்காக ஆம் தகப்பனே, நீர் கொடுத்த கிருபை, எங்கள் மேல் வைத்த தயவினாலும் இரக்கத்தினாலும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபை பெரியதப்பா.
அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. உடைய கிருபையினாலே நிரப்புங்க. எங்களுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரட்டும். எங்கள் தேசம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரட்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் நல்லது தகப்பனே. ரட்சிப்பு இல்லாவிடில் எங்களுக்கு பரலோகம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. உங்களுடைய கிருபையினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. காயங்களை நீங்க கட்டுகிறீங்க. ஆவியின் அபிஷேகங்களை எங்களுக்கு தர்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கத்தக்கதாக, உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதான கிருபைக்குள்ளாக எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு அப்ப அன்பரின் திருப்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.